ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் ஒரு வீலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரீஸ் எல்லாம் நல்லா கலர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ட்ரீஸுமே எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி நல்லா கலர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனால் இது என்ன கொஞ்ச நாளில் எல்லா ட்ரீஸ்லேயும் இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும். ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 2 ரெசிபீஸும் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான பாதாம் பவுடர் ரெசிபி, அப்புறம் ஒரு பூண்டு சட்னி. அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைய பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதாம் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம ஸ்டோரில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே பண்ணோன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காமல் இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு 1 கப் பாதாம், 1/3 கப்பில் பிஸ்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். வால்நட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஒரு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் குங்குமப்பூ எடுத்துருக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை நீங்கள் விட்டுறலாம். ஒரு 1/4 டீஸ்பூனில் அந்த குங்குமப்பூ எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாமை சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சுடு தண்ணியிலையே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த பாதாம் இருந்தால் போதும். அந்த ஸ்கின்னை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு உடனே நீங்கள் கோல்டு வாட்டரை ஊற்றி அதை ஆற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஹாட்லேயே இருந்துச்சுன்னா அது பாதாம் சீக்கிரமாக வெந்துடும் அந்த ஹாட்டில். ஸோ உடனே கோல்டு வாட்டரை ஊற்றி ஒரு ரின்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வடிகட்டிட்டு அதே நேரத்தில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பாதாமை ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பாதாமோட ஸ்கின்னையும் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பாதாம், வால்நட்ஸ்லாம் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி கொடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி இருக்கும். இந்த டைமில் தான் நான் யூஸ்வலாக வீடியோஸ் எடுப்பேன். ஏன்னா என்னோடய பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3:30 ஆயிடும். ஸோ ஆஃப்டர்நூன் டைம் தான் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வீடியோஸ் எடுப்பேன். இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை ஈரமெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஒரு கிச்சன் டவலில் போட்டு காய வச்சிடலாம் லைட்டாக. இப்போது பாதாம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு அதை வச்சுருங்க. ஏன்னா அதில் இருக்க ஈரமெல்லாம் நல்லா போகணும். அப்போ தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிஷ்யூவை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஈரம் எல்லாமே போயிடும். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி விட்டுருங்க அது காயறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாதாம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போய் தொட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போது நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நம்ம பாதாமை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். உடனே நீங்கள் காய வச்ச உடனே பண்ணிட வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் நல்லா போயிருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஆனால் அதுக்கு உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா அது ஹீட் ஆயிரும். இப்போது பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வால்நட்ஸையும் பிஸ்தா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தோட சூட்லேயே வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது சும்மா லைட்டாக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுக்கலாம்.
இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏலக்காய் தூள், அப்புறமா மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பல்ஸ் மோடில் வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே இதாக வந்து அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4-5 தடவை வந்து நீங்கள் கேப் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். நீங்கள் ஒரே ஸ்பீடில் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா பாதாம்லேருந்து வால்நட்ஸ்லேருந்துலாம் வந்து ஆயில் வெளியே வந்து திக்காக ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காதனால வெளியே வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 3:15 ஆயிடுச்சு. ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிரும். ஸோ என் பாப்பாவை கூப்பிட்றதுக்காக இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து வெதர் பார்த்திங்கன்னா 3 வந்து ஒரு 6 டிகிரி தான் இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். இந்த சைடு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் போகிறதுக்கெலாம் வந்து இது ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஃபுல்லாக இது போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஈவினிங் டைம் மார்னிங் டைம்லலாம் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்கெலாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் வந்து நம்ம போகலாம் இதில். ஆனால் வின்டர் டைமில் வந்து இங்கே வாக்கிங்லாம் வந்து வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப குளிரும் காலையில். அதனால் வந்து வாக்கிங்லாம் வந்து அவ்வளோவா போக முடியாது. அதுவும் சிக்காகோ வந்து விண்டி சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப காற்றடிக்கும். அதனால் நம்ம காலையில் டைமில் இருந்தாலும் சரி, ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, வின்டர் டைமில் வந்து வெளியில் வந்து வாக்கிங் போகிறது வந்து இங்கே யாரையுமே அவ்வளோவா நம்ம பார்க்கவே முடியாது. இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மரம்லாம் வச்சுருப்பாங்க. அதனாலேயே வந்து இங்கே ஃபால் கலர்ஸ் வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நிறைய மரங்களில் வந்து இப்போவே வந்து கலரெல்லாம் வந்து நல்லாவே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப பக்கம். அதனால் பஸ்ஸு வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸில் வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். இப்போ தான் வந்து வெதர் கொஞ்சம் நல்லா இல்லாததுனால இங்கே ரொம்ப நேரம் வந்து நம்மளால் வெளியே நிற்க முடியலை. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ் கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஸ்கூலில் வந்து மேத் பண்ணும்போது இந்த ரெட் பீன்ஸையும் இந்த ஒயிட் பீன்ஸையும் வந்து எக்ஸாம் போட்டு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பாதாம் பால் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இந்த பாதாம் பவுடரை வந்து பாலில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறமா வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா பால் வந்து திரஞ்சிரும். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுங்க. அதே நம்ம பெரியவங்க வந்து இதை குடிக்கிறதா இருந்தால் நம்ம ஃபில்டர் பண்ணாமல் கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக வந்து குழந்தைங்க வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்கங்கிறனால நான் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். இப்போ ஒரு பூண்டு சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மண்டேவும் தேர்ஸ்டேவும் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும் என் பாப்பாவுக்கு. ஸோ அதனால் வந்து ஈவினிங் நாங்கள் போகும்போதே வந்து டின்னரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா வந்த உடனே அவள் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஸ்பைசியான சட்னி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்விம்மிங் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க 6 மாத குழந்தையிலேருந்தே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிளாஸ் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டு, இப்போ தான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக தான் வந்து இவள் போயிட்டுருக்கா. இவள் வந்து தண்ணிக்கு வந்து ரொம்பவுமே பயப்படுவா. அதனால் வந்து நாங்கள் கிளாஸ் சேர்க்காமல் இருந்தோம். இப்போ தான் போயிட்டுருக்கா. அந்த ஸ்விம்மிங் ஸ்கூலோட வீடியோலாம் நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும். இந்த சட்னிக்கு வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பால் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை தான் இந்த கப்பில் வந்து நான் ஊற்றியிருக்கிறேன்.
இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சும் போதே நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த சட்னிக்கு ஒரு 20லேருந்து ஒரு 25 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டா சட்னி வந்து ரெடி ஆயிரும். புளி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டா போதும். இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாக கார்பெட் தான் இந்த மாதிரி. ஏன்னா வின்டர் டைமில் ரொம்ப குளிருங்கிறதுனால எங்களுக்கு இந்த ஹாலில் இருக்க இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சோன்னா நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா காற்றும் வரும். இங்கே இது வந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி. இங்கே சம்மர் டைம்லலாம் நம்ம ஃபுல்லாக திறந்து வச்சுக்கலாம். நல்லா காற்று வரும். அதே நேரத்தில் வெளியே நம்ம சேரெல்லாம் போட்டு உட்காரவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால நாங்கள் வெளியே இருக்க சேரெல்லாம் வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட். எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கையில் இப்படி தான் இருக்கும் வியூ வந்து. இது வந்து நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட். நிறைய வீடு வந்து இருக்குது இங்கே. ஸோ அதனால் இந்த க்ளீனிங்குக்கெலாம் வந்து இந்த செடியெல்லாம் வளர்கிறதெல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து டீ டைம். நான் வந்து டீ போட்டுக்கிட்டுருக்குறேன். நாங்கள் ஸ்விம்மிங்க்கும் கிளாஸுக்கும் வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து கிளம்பணும். அப்போ தான் போகிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆயிரும். ஸோ 6 மணி கிளாஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது பூண்டு சட்னிக்காக வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிடலாம் நம்ம. இப்போ சட்னிக்கு அதே பேனில் வந்து தாளிச்சிருக்கேன். இப்போ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ 5:30 டைமும் ஆயிடுச்சு. ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வந்து இப்போ தான் கிளம்புறோம். நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து நல்லா எல்லோ கலர் ஆயிடுச்சு. இது நல்லா ரெட் கலராலாம் மாறும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து எல்லா வீட்லேயும் பார்த்திங்கனாலே நிறையா ட்ரீஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸ் எல்லாம் விட்டு ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே அக்டோபர் 31 வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவன் வரப்போகுது. ஹாலோவன் வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாலோவன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பேய்களோட திருவிழான்னு கூட இதை சொல்லலாம். அப்படி தான் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து பேயெலாம் இருக்கிற மாதிரியே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்விம்மிங் ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்க மாதிரி பேய் பொம்மையெல்லாம் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹாலோவனுக்காக எல்லாம் இந்த ட்ராயிங்ஸ் வரைகிறது, இந்த மாதிரி எலும்பு கூடலாம் வைக்கிறது, கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கிற மாதிரி வீடையுமே வந்து அவங்க ஸ்கேரியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்விம்மிங் சொல்லி தர்றவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுப்பாங்க. இங்கே இருக்க எல்லா கிட்ஸுக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இங்கே குழந்தைங்க வந்து 6 மாதத்துலேருந்தே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வருவாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெலாம் வந்து தனித்தனியாக அவங்க அம்மா அப்பாவோடு சேர்ந்தே வந்து அவங்க கிளாஸ் வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வின்டர் டைம்லையும் வந்து கிளாஸ் வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹாட் டப் தான். அதனால் அது பிரச்சனையாக இருக்காது. இங்கே கிளாஸ் வர்ற குழந்தைங்க வந்து கலர் பண்ணுறதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸு, நிறைய க்ரையான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஹால் ஃபுல்லாக எல்லா இடங்களுமே இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹாலோவனுக்காக. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பாரும் இட்லி அப்புறம் அந்த பூண்டு கார சட்னியும் வந்து பண்ணியிருக்கேன். இதோட இன்றைக்கி vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.